என்னடா பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க? ஒரு மனுஷனுக்கு குலதெய்வ கோயில் தெரியாம இருக்குமா? நாங்க போய் உங்ககிட்ட கேட்டோம்ல, போய் சொல்லவே இல்ல. அப்ப சொல்லணும் தோணல, சொல்லல. ஏங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? விடுங்க. கண்ட வேணாம்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. குலதெய்வ கோயில் எங்க இருக்குன்னு உங்ககிட்ட நாங்க எத்தனை தடவை கேட்டிருப்போம். அப்பவே சொல்லிருக்கலாம்ல. அப்ப ஞாபகம் வரலமா? இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. அது எப்படி ஜாதகம் எங்கன்னு கேட்கும்போது ஜாதகம் எங்க இருக்குன்னு ஞாபகம் வரல. நாங்க ஒரு ஜாதகம் ரெடி பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரிஜினல் ஜாதகத்தை எடுத்து நீட்டுறீங்க. இப்ப குலதெய்வம் கையில எங்கன்னு கேட்டா மறந்து போயிடுச்சுன்னு சொல்றீங்க. நாங்க கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச அப்புறம் இப்ப ஞாபகம் வந்துச்சு. எப்படி அது? திடீர்னு என் கனவுல குலசாமி வந்து என் கோயில்ல வந்து நீ சாமி விட மாட்டியா அப்படின்னு என்னை கேட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. ஓ, நம்ம குலசாமி அங்கல்ல இருக்கு அப்படின்னு. என்ன பாருங்க பாருங்க, இந்த ஆள குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டு போக முடியாது. நாம மட்டும் போயிட்டு வந்துருவோம். சோடா குடும்பமா போனோம் தானடா ஜோசியர் சொன்னாரு. அண்ணா இவரு நம்ம குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி நடந்துக்கிறாரு. அவர்லாம் வேணாம். டேய், அத நீ என்ன சொல்றது? நான் வருவேன்டா. என் குலதெய்வத்தை கும்பிடுறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? உங்களை எல்லாம் கூட்டு போக முடியாது. நீ கூட்டு போலனா எனக்கு என்ன? கவர்மெண்ட் பஸ் இல்ல, அதுல வருவேன். நீங்க என்ன சொல்றது வரக்கூடாதுன்னு? எப்படியோ போங்க, எங்களுக்கு என்ன? சோழன் விடுங்க, அவரும் வரட்டும். சரிடா, நாளைக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டோம். எப்படி போறது? கார்ல தான். உன்னாலதான் கார் ஓட்ட முடியாதே. உன் லைசென்ஸ் தான் போலீஸ்காரன் புடிக்க வச்சிருக்கானே. ஹலோ, போலீஸ் சொன்ன ஒரு மாசம் டைம் இன்னோட முடிஞ்சு போச்சு. மதியமே போய் லைசென்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. நானும் நாள்ல இருந்து கார் ஓட்டுவனே. ஓட்டி எனக்கு என்ன கொடுத்தானுங்க இல்ல? நீ யாரெல்லாம் இடிக்க போறியோ? முதல்ல உங்களோட தூக்குறேன். சோடா பரவாயில்லடா, குலதெய்வ கோயில் போகணும்னு நினைச்ச உடனே உனக்கு லைசென்ஸ் வந்துருச்சு பாரு. அண்ணே, குலதெய்வம் கோயிலுக்கே போகலனாலும் இன்னையோட அவங்க சொன்ன ஒரு மாசம் முடியுது. எப்படி இருந்தாலும் என் லைசென்ஸ் கைக்கு வந்திருக்கும். எனக்கு காட்டுற கொஞ்சம் பயமா இருக்கு. பயமா இருக்கா? நீ பாட்டுக்கு போய் அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டேனா? இது போட்டனா என்ன பார்த்தா உனக்கு அப்படியே தெரியுது. என் மனசுல நிலாவை தவிர வேற யாரும் கடன் கிடையாது. நீ உண்மையதான் சொல்றேன்ல, எனக்கு உன் மேல நம்பிக்கையே கிடையாது. நம்ம பாண்டியனை கூட நம்பிடுவேன், ஆனா உன்னை நம்பவே மாட்டேன். ஏய், இப்படியே சொல்லி சொல்லி நான் சும்மா தான்டா இருக்கேன். அந்த பாண்டி தான் ரொமான்ஸ்ல அடுத்த கடத்துக்கு போயிட்டே இருக்கான். சரி, நீ பாக்குற பொண்ணு பேர் என்ன? பேர் தெரியல. பேர் தெரியலையே. என்னடா இந்த சோசியல் மீடியால பூக்கி கேள்னு போட்டுருந்துச்சு.